ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி ஒன்றும் அவ்வளோ பெரிய அணிலாம் கிடையாதுங்க. கண்டிப்பாக சாம்பியன் ட்ராஃபி முதல் போட்டியில் இந்தியா நாங்கள் வீழ்த்துவது இல்லாமல் சாம்பியன் ட்ராஃபி வெற்றி பெறது மட்டும்தான் எங்களோட நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் போட்டி நான் விளையாட போகிறோம். அந்த போட்டி குறித்து முன்னே சவால் விட்டு பேசியிருக்காருங்க பங்களாதேஷ் அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டர் ஷகிப் அல் ஹசன். அது மட்டும் இல்லாமல் போட்டி குறித்தும் பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், எது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நாளைக்கு சாம்பியன் ட்ராஃபி தொடங்குதுங்க. முதல் போட்டியே பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து. அதுக்கு அடுத்த நாள் 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்மளும் பங்களாதேஷும் முதல் போட்டி எதிர்கொள்கிறோம். கண்டிப்பாக ரொம்ப சுவாரஸ்யமான போட்டி. அது குறித்து ஷகிப் அல் ஹசன் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, இந்த வாட்டி இந்திய அணி மிஸ் ஆகாதுங்க. கண்டிப்பாக சாம்பியன் ட்ராஃபியில் முதல் போட்டியை நாங்கள் இந்தியாவை வீழ்த்துவோம். பல ஐசிசி ட்ராஃபியில் பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்ட வந்து க்ளோஸில் நாங்கள் தோற்றுருக்கோம், ஜெயிக்க வேண்டிய மேட்ச்லாம் தோற்றுருக்கோம். கண்டிப்பாக அது எங்களால் ஜீர்ணிக்க முடியல. அதுக்கு கண்டிப்பாக இந்த வாட்டி நாங்கள் சாம்பியன் ட்ராஃபி முதல் போட்டியை இந்திய அணி வீழ்த்தினா அதோட பெரிய சந்தோஷம் எங்களுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த 2 போட்டியில் 1 ஜெயிச்சா போதும், நாங்கள் செமிஃபைனலுக்கு முன்னேறுவோம். அதனால் எங்களுக்கு ஒவ்வொரு போட்டியும் முக்கியனால முதல்ல இந்தியா போன்ற ஒரு அணி அடிச்சுட்டு நாங்கள் தொடர ஆரம்பித்தா எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மொமெண்டம் இருக்குது. இந்த வாட்டி மிஸ் ஆகாதுங்க, இந்த வாட்டி இந்தியாவை நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷகிப் அல் ஹசன் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே சவால் விட்டு பேசியிருக்காருன்னு சொல்லாங்க இந்திய அணி குறித்து. ஓகே, அவருக்கு எப்பவுமே ஒரு அணி ஜெயிக்கணும் தான் நினைப்பாங்க. ஏன்னா இந்தியாவும் அதுக்கோசம் தான் வராங்க, பங்களாதேஷும் அதுக்கோசம் தான் வராங்க. பட் களத்தில் காட்டணும் யார் கெத்துன்னு சொல்லிட்டு. யார் என்ன வேணால் சொல்லாங்க, ஆனால் களத்தில் யார் விளையாடுறாங்களோ அவங்க தான் கெத்து. கண்டிப்பாக நம்ம இந்திய அணி அந்தளவுக்கு நம்பிக்கை இருக்குங்க. பங்களாதேஷ் பாம்புங்களை முதல்ல தலைமையில அடிச்சு படுக்க வைக்கணும். மற்றபடி டீம் எல்லாமே நல்லா இருக்குங்க. பவுலிங்கில் சரி, ஃபீல்டிங்கில் சரி, பேட்டிங் எல்லாமே நல்லா இருக்குது. கண்டிப்பாக இந்திய அணி ஒரு சாம்பியன் ட்ராஃபி அடிக்கிறதுக்கான தகுதியான டீம். முதல் மேட்ச் நம்ம வழக்கமாக பங்களாதேஷ் பாகிஸ்தான் தான் எதிர்கொள்வோம். இந்த வாட்டி ஷெட்யூல் மாற்றி நம்மளுக்கு பங்களாதேஷை முதல்ல கொடுத்துருக்காங்க, 2வதாக பாகிஸ்தானை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு மேட்ச் நியூசிலாந்து பாகிஸ்தான் ஆடுறாங்க. அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ ஜெயிக்கிட்டு விடுங்க. அடுத்த போட்டி கண்டிப்பாக நம்ம கம்பேக் கொடுத்தே ஆகணும் ஒவ்வொரு போட்டியும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் பங்களாதேஷ் அடிச்சுட்டு 2ஆம் மேட்ச் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா 3 முக்கியமான போட்டி நம்மளுக்கு. 3 ஜெயிச்சா மட்டும்தான் நம்ம செமிஃபைனலுக்கு 100% போக முடியும். அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு போட்டியும் முக்கியங்க. டோட்டலாகவே இதில் மேக்ஸிமம் 5 மேட்ச் தான் விளையாட போகிறோம் இந்த சாம்பியன் ட்ராஃபிலே. அதனால் ஒவ்வொரு போட்டியும் முக்கியம் நினச்சி விளையாடினா சாம்பியன் ட்ராஃபி பாகிஸ்தான்கிட்டேருந்து நம்ம நாட்டுக்கு தூக்கிட்டு வரலாங்க. பெரிய விஷயம், பொறுத்து வந்து பார்க்கலாங்க. இந்திய அணி அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. நம்ம கில் உண்மையாக பார்க்க வேண்டிய ஒரு வீரராக வருவாங்க எனக்கு தோணுதுங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் இங்கிலாந்து நடந்ததுலேயே மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்கினார். கண்டிப்பாக இந்த சீரீஸ்லேயே அவரோட பேட்டிங், அவரோட எபிலிட்டி, டேலண்ட் காட்ட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. அவர் நம்ம பார்க்க வேண்டிய வீரராக வருவாங்க. நீங்கள் சொல்லுங்கள், பங்களாதேஷ் நட்சத்திர ஆல்ரவுண்டர் ஷகிப் அல் ஹசன் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கே சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.